வணக்கம் சிவாஜி சேனல் நேயர்களே, அன்பான தமிழ் சினிமா ரசிகர்களே, அடுத்த தலைமுறை அறிய வேண்டிய ஒரு பொக்கிஷமான தகவலை உங்கள் முன் வைக்கிறேன். இது வெறும் செய்தி அல்ல, தமிழ் சினிமாவோட ஒரு பொற்காலத்தோட வரலாறு. 1931 சரியான தேதி அக்டோபர் 31. காளிதாசன் தமிழ்ல முதல் பேசும் படம் வந்துச்சு. அங்க இருந்து ஆரம்பிச்சு கலர் படங்கள் ஆதிக்கம் செலுத்தாத 1979 வருஷம் வரைக்கும்னு வச்சுக்கலாம். இந்த கிட்டத்தட்ட 50 வருஷ கருப்பு வெள்ளை சினிமா காலத்துல இந்தியாவிலேயே ஒருத்தர் மட்டுமே செஞ்ச ஒரு சாதனைய சொல்ல போறேன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மட்டும்தான் கருப்பு வெள்ளை படங்கள்ல 100 படங்களுக்கு மேல ஹீரோவா நடிச்ச ஒரு நடிகர். அதுலயும் சும்மா நடிச்சுட்டு போகல. அந்த 100 படங்கள்ல 50க்கும் மேற்பட்ட படங்கள் தியேட்டர்ல 100 நாட்களுக்கு மேல ஓடி வெள்ளி விழா கொண்டாடி இமாலய வெற்றியா நின்று இருக்கு. யோசிச்சு பாருங்க, அவர் ஹீரோவா நடிச்ச படத்துல பாதிக்கு மேல ஹிட்டு. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இனி எந்த ஒரு நடிகராலும் முறியடிக்க முடியாத ஒரு வரலாற்று சாதனை. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட எந்த கருப்பு வெள்ளை படங்கள் 100 நாளைக்கு மேல ஓடி இருக்கு அப்படிங்கிற பட்டியலை இப்ப நாம பார்க்கலாம். முதல் படம் பராசக்தி 294 நாட்கள், 2 மனோகரா 156 நாட்கள், 3 சம்பூர்ண ராமாயணம் 165 நாட்கள், 4 பாக பிரிவினை 216 நாட்கள், 5 படிக்காத மேதை 153 நாட்கள், 6 பாவ மன்னிப்பு 177 நாட்கள், 7 பாசமலர் 176 நாட்கள், 8 பட்டிக்காடா பட்டணமா 182 நாட்கள், 9 திரும்பிப்பார் 116 நாட்கள், 10 கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி 105 நாட்கள், 11 தூக்கி 103 நாட்கள், 12 எதிர்பாராதது 100 நாட்கள், 13 காவேரி 100 நாட்கள், 14 மங்கையர் திலகம் 100 நாட்கள், 15 தெனாலிராமன் 101 நாட்கள், 16 பெண்ணின் பெருமை 105 நாட்கள், 17 அமரதெய்வம் 125 நாட்கள், 18 மக்களை பெற்ற மகராசி 122 நாட்கள், 19 வணங்காமுடி 100 நாட்கள், 20 தங்கமலை ரகசியம் 105 நாட்கள், 21 பாக்கியவதி 106 நாட்கள், 22 உத்தமபுத்திரன் 140 நாட்கள், 23 பதிவைத்தி 100 நாட்கள், 24 அன்னையின் ஆணை 101 நாட்கள், 25 சபாஷ் மீனா 119 நாட்கள், 26 காத்தவராயன் 105 நாட்கள், 27 தங்கப்பதுமை 102 நாட்கள், சேலம் மற்றும் மதுரையில் ஷிப்டிங்கில் வெளிவிழா ஓடியது. 28 மரகதம் 100 நாட்கள், 29 இரும்புத்திரை 156 நாட்கள், 30 தெய்வ பிறவி 121 நாட்கள், 31 விடிவெள்ளி 104 நாட்கள், 32 பாலும் பலமும் 139 நாட்கள், 34 பார்த்தால் பசி தீரும் 105 நாட்கள், 35 படித்தால் மட்டும் போதுமா 112 நாட்கள், 36 பந்தபாசம் 100 நாட்கள், 37 ஆலயமணி 105 நாட்கள், 38 இருவர் உள்ளம் 126 நாட்கள், 39 அன்னை இல்லம் 104 நாட்கள், 40 பச்சை விளக்கு 105 நாட்கள், 41 கை கொடுத்த தெய்வம் 108 நாட்கள், 42 நவராத்திரி 108 நாட்கள், 43 சாந்தி 100 நாட்கள், 44 மோட்டார் சுந்தரம் பிள்ளை 100 நாட்கள், 45 இருமலர்கள் 100 நாட்கள், 46 கலாட்டா கல்யாணம் 106 நாட்கள், 47 என் தம்பி 103 நாட்கள், 48 எங்க ஊர் ராஜா 105 நாட்கள், 49 உயர்ந்த மனிதன் 105 நாட்கள், 50 தெய்வ மகன் 105 நாட்கள், 51 வியட்நாம் வீடு 111 நாட்கள், 52 ராமன் எத்தனை ராமனடி 103 நாட்கள், 53 குளமா குணமா 118 நாட்கள், 54 பாபு 114 நாட்கள், 55 ஞானமொழி 104 நாட்கள், 56 தவப்புதல்வன் 100 நாட்கள். இதெல்லாம் இல்லாம பணம், அன்பு, புதையல், தங்கைக்காக குறவஞ்சி உள்ளிட்ட பல கருப்பு வெள்ளை படங்கள் 83 நாட்கள் முதல் 91 நாட்கள் வரை ஓடியுள்ளன. இந்த கணக்குல நடிகர் திலகம் நடிச்ச கன்னட படமான ஸ்கூல் மாஸ்டர் கூட 188 நாட்கள் ஓடி கிட்டடிச்சிருக்கு. சினிமா தொழில்நுட்பம், ரிலீஸ் முறைகள் எல்லாமே மாறி போச்சு. இந்த காலத்துல இப்படி ஒரு சாதனை நிகழ வாய்ப்பே இல்லை. இது வெறும் அதிர்ஷ்டம் இல்லை, இது நடிகர் திலகத்தோட நடிப்பு திறமை, உழைப்பு மற்றும் காலத்தால் அழியாத கதை தேர்வு. இனிமேல் இந்த சாதனையை யாராவது முறியடிக்க முடியுமான்னு கேட்டா, நம்ம நடிகர் திலகம் ஐயாவே மறுபடியும் ஒரு அவதாரம் எடுத்து வந்தா மட்டும்தான் முடியுமோ என்னவோ.